என்னுடைய சம்பளத்துல 50% பணத்தை எப்படி நான் சேமிக்கிறேன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்னோட சேலரிய சொல்லிர்றேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எனக்கு மந்த்லி வந்து 43,000 சேலரி வருது. இதுல வந்து எனக்கு டிவிடெண்ட் இன்கம்மா வந்து தனியா ஒரு ரூ. 1,000 வரும். அது இல்லாம பாண்ட் இன்கம்மா ஒரு ரூ. 1,000 வரும். மொத்தமா பார்த்தீங்கன்னா 45,000 என்னோட மந்த்லி இன்கம். என்னோட ஃபேமிலி இன்கமே வந்து மொத்தமே 45,000 தான். ஏன்னா ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாப்பா பொறந்திருக்கனால வேலைக்கு போல. அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறனால, இப்போ ஓவரால் ஃபேமிலியோட இன்கமே வந்து 45,000 இருக்கு. என்னோட மொத்த வருவாயில பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா வந்து வாடகைக்கு போகுதுன்னு தான் சொல்லணும். நான் சென்னையில இருக்க ஒரு ஹவுசிங் போர்டு வீட்ல தான் வந்து வாடகைக்கு இருக்கேன். இதுக்கு வந்து மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 7,000 வாடகை. அப்படி பார்க்கும்போது மொத்த வருமானத்தில வந்து பெரும்பகுதியா இருக்கிறது ரூ. 7,000 வாடகைக்கு மட்டும். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள், மளிகை சாமான் இது போன்ற கிராசரிக்காக நான் செலவு பண்றது வந்து ரூ. 5,000 கிட்ட நான் செலவு பண்றேன். இது மட்டும் இல்லாம எனக்கு 3 வயசுல பையன் இருக்கறனால கொஞ்சம் பால் செலவு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு 1,50 லிட்டர் கிட்ட நாங்க வந்து டெய்லியும் வந்து பால் வாங்குவோம். இதனால பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து மாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,000 வந்து பால் செலவா மட்டுமே செலவாயிடும். இதுதான் எங்க ஃபேமிலியோட மிகப்பெரிய செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்ற மாரி சொல்றது வந்து இதுதான் இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதர செலவுகள்ல தான் வரும். அதுல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் சிலிண்டர் வந்து மாசம் மாசம் ஒரு சிலிண்டர் வந்து கண்டிப்பா ஆயிடும். அதனால வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1,000 வந்து சிலிண்டருக்காக எடுத்து வைக்கிற மாரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி. அரிசி வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு சிப்பம் வந்து நாங்க எடுப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா, 1 மாசம் வந்து ஈபி பில் வரும். 1 மாசம் வந்து அரிசி எடுக்கிற மாரி வரும். அது மாரி வந்து மாறி மாறி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்காக வந்து ரூ. 1,000 எடுத்து வைப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஈபி பில் வந்து ரொம்பவே கம்மியா வரும். ரூ. 250, ரூ. 300 அது மாரி தான் வரும். எங்க வீட்ல ஏசி எதுவுமே இல்லாதனால அவ்வளோதான் கம்மியா வரும். ஆனா இந்த மாசம் தான் வந்து ரொம்பவே அதிகமா ஒரு ரூ. 700 கிட்ட ஓடியிருக்கு. அது என்ன ரீசன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல எவ்வளோ ஈபி பில் வந்திருக்கு அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொன்ன மாரி எங்க வீட்ல வந்து ஏர்டெல் வைஃபை இருக்கு. அது இல்லாம வந்து என்கிட்ட, அம்மாகிட்ட, அப்புறம் வந்து ஒய்ஃப் கிட்ட 3 பேர்கிட்ட வந்து ஏர்டெல் சிம் இருக்கு. அதுக்கு வந்து 1 மாசத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ரீசார்ஜ் பண்ற மாரி வரும். அது இல்லாம வைஃபைக்கு மந்த்லி பே பண்ணணும். ஏர்டெல் டிஷ் வந்து யூஸ் பண்றோம் டிவிக்கு. அதுக்கு ஒரு பில் பே பண்ற மாரி இருக்கும். இது 3த்துக்கும் சேர்த்தீங்கன்னா, ஒரு மாசம் வந்து ஒரு ரூ. 1,000 பே பண்ற மாரி இருக்கும். அதேபோல வந்து எங்க வீட்ல இருந்து ஆஃபீஸ் வந்து கிட்டவே தான் இருக்கு. அதுக்காக வந்து நம்ப பெட்ரோல் சார்ஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,000 கிட்ட வரும் பெட்ரோல் சார்ஜ். இது மட்டும் இல்லாம நான் வந்து எனக்கு வந்து ஒரு ரூ. 50,00,000 இன்ஷூர் பண்ணியிருக்கேன். அதுக்காக டெர்ம் இன்சூரன்ஸா வந்து ஒரு ரூ. 1,000 வந்து மந்த்லி நான் பே பண்ணிட்டு வரேன். இது மொத்தம் போக என்னோட கை செலவுக்காக நான் ஒரு ரூ. 2,000 தனியா எடுத்து வச்சுப்பேன். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து திடீர்னு ஏதாவது இஷ்யூ வரும். பைக்ல வந்து போன மாசம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பேட்டரி போயிருச்சு. அதுக்காக மாத்துறதுக்காக கொஞ்சம் செலவாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ப ஆஃபீஸ்ல வந்து ஃப்ரீ டைம்ல வந்து வெளிய டீ சாப்பிட போவோம். அந்த மாரி ஏதாவது செலவுகள் வரும். இதுக்காக வந்து ஒரு ரூ. 2,000 வந்து என்னோட செலவுக்காக ரூ. 2,000 எடுத்து வச்சுப்பேன். அதேபோல ஃபேமிலிக்கு செலவுக்காக ஒரு ரூ. 2,000 குடுத்துருவேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, எங்க ஃபேமிலியோட மொத்த பட்ஜெட்டுன்னு சொல்லலாம். இதுவரையும் வச்சு பார்த்தீங்கன்னா, எங்க ஃபேமிலியோட மொத்த பட்ஜெட்ன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து ஒரு ரூ. 23,000 வந்து மாசம் மாசம் வந்து கண்டிப்பா 23,000 இருந்தா தான் ஃபேமிலிய ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல் வந்து இப்போதைக்கு எங்க ஃபேமிலில இருக்கு. வரிசையா சொல்லப்போனா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வாடகைக்கு வந்து ரூ. 7,000 செலவாகுது. அது இல்லாம வந்து கிராசரிக்காக ரூ. 5,000 மில்க்குக்காக ரூ. 2,000 அது இல்லாம சிலிண்டருக்காக, அரிசிக்காக, அப்புறம் இன்சூரன்ஸுக்காக, அப்புறம் பெட்ரோல் செலவு இதெல்லாம் வந்து ஒரு ரூ. 1,000 அப்புறம் ஏர்டெல் பில் இதெல்லாம் ரூ. 1,000 வரும். அப்புறம் என்னோட செலவுக்காக ஒரு ரூ. 2,000 அப்புறம் ஃபேமிலியோட செலவுக்காக ஒரு ரூ. 2,000 வந்து நம்ம குடுத்து வச்சுருவேன். இது மட்டும் தான் வந்து எங்க ஃபேமிலியோட ஓவரால் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். சேவிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து, நான் வந்து எந்த சேவிங்குமே வந்து கண்டிப்பா பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரே ஒரு சேவிங் மட்டும் தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சீட்டு ஒண்ணு வந்து ஒரு 2 மாசத்துல இருந்து கட்டிட்டுருக்கேன். அது வந்து மாசம் ஒரு ரூ. 5,000 கட்டிட்டுருக்கேன். அது மட்டும் தான் ஒரு கண்டிப்பா கட்டியே தீரணும் அப்படிங்கிற மாரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, மீதி எல்லாமே வந்து என் கையில எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேத்த மாரி நான் வந்து 1 மாசம் அதிகமா கட்டுவேன், 1 மாசம் வந்து கம்மியா கட்டுவேன். அது மாரி தான் இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, முக்கியமா குறிப்பிடத்தக்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பாப்பா வந்து இப்ப தான் பொறந்திருக்கா. 2 மாசம் ஆகுது. அவளோட காலேஜ் ஃபீஸுக்காக நான் வந்து மாசம் ஒரு ரூ. 1,000 வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு செலவுகளுக்காக ஒரு ரூ. 1,000 வந்து அவளோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து சேவ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ரூ. 1,000 காலேஜ் ஃபீஸுங்கிறத வந்து நாம வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில தான் தொடங்கலான்னு போனேன். ஆனா வந்து அவங்க வந்து ஆதார் கார்டு மஸ்ட்டு அப்படின்னு சொன்னனால, பாப்பாவுக்கு வந்து இப்ப ஆதார் கார்டு எடுக்க முடியாது. இப்ப தான் 2 மாசம் ஆகுதுனால, தல நிக்கிற வரையும் ஆதார் கார்டு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆதார் கார்டு எடுக்கிற வரையும் அந்த ரூ. 1,000 வந்து தனியா ஒரு அக்கவுண்ட்ல வந்து நான் சேவ் பண்ணிட்டு வரேன்.
அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 2 மாசத்துக்கு வந்து ரூ. 2000 நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டா ஒரு ஒரு 50,000 சேர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்காக வந்து கையில இருக்க காசு அப்பப்போ ரூ. 1500, ரூ. 1000, ரூ. 500 அது மாரி வந்து நான் கொஞ்சம் சிறு சிறு சேர்த்து வந்திருக்கேன். இதுவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000 கிட்ட சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 50,000 சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட முடிவா இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செலவுகள்லாம் போக வீட்டு செலவுகள் 23,000 ஃபர்ஸ்ட்டு மஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து சீட்டு ஒரு ரூ. 5,000, அப்புறமா பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ரூ. 2,000, அப்புறம் இஎல்என் தம்பியோட இன்வெஸ்ட்மெண்ட் ரூ. 2,000. அப்படி அது இல்லாம ஒரு ரூ. 1000 வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். மொத்தமா சேர்த்தீங்கன்னா ஒரு ரூ. 10,000. இது மொத்தம் இது 2த்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 33,000 வந்து நம்ம வந்து மஸ்ட் அப்படிங்கிற மாரி கேட்டகரில வச்சிருக்கோம். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்ல வந்து யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அது இல்லாம கொஞ்சம் அமௌண்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இதுதான் ஓவராலா பார்த்தீங்கன்னா என்னோட பட்ஜெட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நெறைய பேர் நீங்க கேட்கலாம், "உனக்கு கடனே இல்லையான்னு?" கேட்கலாம். ஆக்சுவலா வந்து எனக்கு பெரிய கடன் இருந்தது. அந்த கடன்ல இருந்தெல்லாம் நான் எப்படி மீண்டு வந்தேன் அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நீங்க அந்த வீடியோவ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதில வந்து நெறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா பார்த்தீங்கன்னா, கடன் நெறைய வச்சிருப்பாங்க. அந்த கடனுக்கான வட்டின்னு ஒரு பெரிய அமௌண்ட்ட வந்து செலவு பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க கடன வந்து மொத்தமா குளோஸ் பண்றதுக்கான வழிய வந்து பாருங்க. அதுதான் ஒரு ஒரு பெஸ்ட்டான ஐடியாவா இருக்கும். ஏன்னா, எனக்கு இப்ப பெரிய மைண்ட் ரிலீஃபா இருக்கிறதே வந்து எனக்கு கடன் எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு இன்னும் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலா ரொம்ப ஃப்ரீடமா நான் வந்து ஃபீல் பண்றேன். என்ன விட நெறைய சம்பளம் வாங்குறவங்க இருப்பீங்க. அதே சமயம் நெறைய பேர் வந்து என்ன விட கம்மியான சம்பளம் வாங்குறவங்களும் இருப்பீங்க. உனக்கு இருக்கிற சம்பளத்துக்கு நீ 50% சேமிக்கிற. ஆனா வந்து எங்களால அது முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருப்பீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாரி என்னோட முதல் மாச சம்பளம்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 7,200. அதில கூட நான் மாசம் மாசம் ரூ. 100, ரூ. 150 அது போல வந்து நான் சேமிச்சு வைக்கிறேன். இங்க வந்து என்னன்னா, எவ்வளோ அமௌண்ட் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல. நம்ம சேர்க்கிறோமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. சின்ன அமௌண்ட் நான் அப்ப சேகரிக்க ஆரம்பிச்சது தான். அது வந்து எனக்கு சம்பளம் ஏற ஏற அத வந்து நான் வந்து சேவிங்க வந்து அதிகப்படுத்துறதுக்கு எனக்கு பெரிய பெரிய உந்துதலா இருந்தது. அதேபோல எனக்கு வேலை இல்லாதப்ப எனக்கு வந்து நான் அப்படி ரூ. 100, ரூ. 200 சேர்த்து வச்ச ஒரு சிறு தொகை தான் வந்து மொத்தமா ஒரு 7,000, 8,000 கிட்ட இருந்தது. அந்த அமௌண்ட் வச்சு தான் வந்து எனக்கு வேலை இல்லாத 2 மாசத்த நான் சமாளிச்சேன்னே சொல்லலாம். அந்த மாரி வந்து நீங்க வந்து உங்களோட சம்பளம் வந்து கம்மியா இருந்தாலும் பரவால்ல. அதிலேருந்து எவ்வளோ முடியுமோ 50% நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீங்க சம்பளம் கம்மியா இருந்து 50% சேவிங்கிறது ரொம்ப முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 10% சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதேபோல கடன் இருந்ததுன்னா கடன குளோஸ் பண்ணுங்க. ஏன்னா, கடனுக்காக நம்ம வட்டி பே பண்றோம் இல்லையா? அது வந்து பெரும் பகுதிய வந்து நம்மளோட உழைப்பு சுரண்டல் மாரி அது வந்து நம்ம மாசம் மாசம் கடனுக்காகவே நம்ம வேலை பார்க்குற மாரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு வந்து கடன வந்து அவாய்ட் பண்ணுங்க. பெரிய கடன்ல எதையுமே போய் மாட்டிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட மந்த்லி சேலரி எவ்வளோ? அதில நீங்க எவ்வளோ சேமிக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.